இப்போ சாதாரண நிலையில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அன்பானவன், எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருப்பேன், யாருக்கிட்டேயும் கோவப்பட்டு பேச மாட்டேன், அதே போல் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன், எனக்கு இறைவன் அப்படிப்பட்ட மனசை கொடுத்துருக்கார், நான் எப்பவும் இறைவனை சரணடைந்தே இருக்கிறேன், இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்டு இருக்கிறேன், அவர் தான் எல்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்றால் கட்டாயமாக இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது. அது நம்ம பல முறை சொல்லிட்டோம். அது இந்த இயற்கையோட நியதி அப்படின்னே சொல்லலாம். எல்லா உயிரினங்களுக்கும் சோதனை காலகட்டம் வரும், அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும். அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் இன்பம்னு இருக்கும்போது கண்டிப்பாக துன்பம் அப்படிங்கிறது வரும். இப்போ இன்பமாக இருக்க நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன வார்த்தைகளை எல்லாத்தையுமே சொல்லுவோம், எல்லாத்து மேலேயும் பரிவாக இருப்போம், நான் ரொம்ப பாசமானவன், நம்ம சொல்லுவோம் அவர் ரொம்ப அன்பானவருப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மால் சொல்லப்படும், இல்லைன்னா பிறரால் நம்மை பற்றி சொல்லப்படும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். எந்த பிரச்சனையுமே இல்லாதப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுது. நான் இறைவனே கதின்னு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறப்ப சொல்கிறோம். அப்படிங்கும்போது சந்தோஷம்னா என்னென்னா எந்த கஷ்டமும் இல்லை, அப்போ ஒரு சமநிலையில் இருக்கும்போது இதை சொல்கிறோம். அப்படிங்கும்போது அது பெரிய விஷயமே இல்லை. சில பேர் துன்பம் வரும்போது இறைவனை நினைப்பார்கள், இன்பம் வரும்போது மறந்துடுவாங்க. அதுவுமே அங்கே பிரச்சனை தான். அதாவது ஒரு அதீத இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவார்கள், அதுவும் பிரச்சனை தான். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் அன்பானவன், நான் கருணை உள்ளம் கொண்டவன், நான் இறைவனை சரணடைந்திருப்பவன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் வரும்பொழுது அதே அன்பாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். சோதனை காலம் வரும்போது அதே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே இறைவன் சோதனையை கொடுக்கும் போது நீங்கள் இறைவனையே சரணடைந்து, அதாவது சரணாகதி அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உங்க முன்னாடியே கஷ்டப்படுறாரு அப்படிங்கும் போது அவரோட கஷ்டத்தை போக்கணுங்கிற மனசு உங்க கஷ்ட நேரத்திலையும் வருதுங்கும் போது அந்த அன்பு மிகுதியால நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய கஷ்ட நேரத்திலும் நம்முடன் இருக்கிறது, அந்த குணம் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சிறத்தன்மை. அதுதான் உண்மையான பக்திக்கு இலக்கணமாக இருக்கு. கஷ்டம் வரும்போது இறைவா தீர்த்து விடு அப்படின்னு சொல்றதும், இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவதும் பக்தி அல்ல. இன்பத்தில் இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலும் துன்பம் வரும்போது இறைவனை தூற்றுவதும் பக்தி அல்ல. எந்த நிலையிலும் அந்த சமநிலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயமா ஒரு நல்ல நிலையை நாம் எய்துவிட்டோம், அதாவது அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஏன்னா இந்த காலம் நம்மளை பல விதத்துல சோதிக்குங்க. நம்ம சாதாரணமா சொல்லிவிட முடியாது இந்த காலத்தை. இயற்கை எல்லா விதமான பரிசோதனைகளையும் நம்மை வைத்து பண்ணி பார்க்கும். இந்த சமுதாயத்தில் வாழ தகுந்தவர்கள் தானா இவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிசோதனைகளை இயற்கையே நம்மை பண்ணி பார்க்கும். அந்த காலகட்டத்திலேயே இறைவனை நம்பி இறைவனை சரணடைந்து வாழ்பவர்கள் சிறந்த ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள், சிறந்த பக்திமான்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.